Hello friends, welcome to KB Tamil Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா C ப்ரோக்ராம்ல டைப் கன்வர்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு சிம்பிள் டைப் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்டிஜர் டேட்டா டைப்ல ரெண்டு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். a = 5 b = 2. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா float data typeல c னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5ன்னு. இப்போ கீழே நான் 3 ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். மூணுமே டிவிஷன் ஆப்ரேஷன் தான். பட் ஆனால் டேட்டா டைப் மட்டும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a/b. இதில் ஏவும் இன்டீஜர் தான், பியும் இன்டீஜர் தான். ஸோ நான் இங்கே ஃபார்மர் ஸ்பெசிஃபையர் இன்டீஜரோட ஃபார்மர் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா %d. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அதாவது c ஃப்ளோட் வேல்யூ, b இன்டீஜர் வேல்யூ. ஆனால் நான் இந்த இடத்துல ஃபார்மர் ஸ்பெசிஃபை என்னன்னு பார்த்தீங்கன்னா %f. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா c ப்ரோக்ராமில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு தான் கொடுக்கும். இன்டீஜரும் ஃப்ளோட்டும் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோட்டுக்கு தான் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி வரும். அதனால நான் %fன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டீஜர் வேல்யூஸு ஏவும் பியும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா %fன்னு கொடுத்துருக்கேன். இதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் a = 5 b = 2. இங்கே a/b போடும்போது 5/2 வேல்யூ 2.5ன்றது ஃப்ளோட் வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் அது என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த a/b என்ற அவுட்புட்டை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் டைப் கன்வர்ஷன் மூலிமா நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை a/b ஒரு ஆப்ரேஷனு, அதை அதுலேருந்து வர அவுட்புட்டை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அவுட்புட் எனக்கு ஃப்ளோட்டில் வரும். அதனால் நான் ஃப்ளோட் வர ஃபார்மர் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணிக்கிறேன் %f. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். எந்த எரரும் இல்லை, வார்னிங்கும் இல்லை. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், ரெண்டு இன்டீஜர் நம்ம டிவைட் பண்ணும்போது வேல்யூ 2ன்னு வந்திருக்கு. அதாவது என்னன்னா இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 2.5ன்னு வரணும். இன்டீஜரை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது டெசிமல் சிம்பிள்லாம் எதுவும் வராது, அதனால 2ன்னு வந்திருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு ஒரு இன்டீஜரை நம்ம டிவைட் பண்ணுறதுனால அது மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி ஃப்ளோட்டுக்கு தான் போகும். அதனால ஃப்ளோட்டர் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்டீஜர் தான். ஆனால் நம்ம அதோட அவுட்புட்டை மட்டும் ஃப்ளோட்டில் கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே அதனால ஃப்ளோட்டில் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டேட்டா கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட்டா கன்வர்ஷன் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.